இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கேட்டீங்க, எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறது A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாக நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க. இந்த தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுகலை பட்டதாரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் BA படிச்சுட்டு MA படிச்சுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா B.Ed படிச்சிருக்கணும். MA + B.Ed நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா போனீங்களா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்களா அன்றைக்கே கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா MSc + B.Ed பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MSc + பார்த்தீங்கன்னா B.Ed படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா பாட்னி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. MSc + B.Ed இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்களா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DRB நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த DRBயில் பார்த்தீங்கன்னா OC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 53, அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா BC MBC இந்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 53, மற்ற பார்த்தீங்கன்னா BC MBC இந்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 58ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. நீங்கள் BSc MSc அடுத்து பார்த்தீங்கன்னா B.Ed படிச்சிருப்பீங்க. இதோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் அதே மாதிரி மார்க் ஷீட்டு ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இதர சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெசியூமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 செட்டு காப்பி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு போஸ்ட் அனுப்ப கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 செட்டு ஜெராக்ஸும் ஒரிஜினலாக எல்லாமே எடுத்துக்கிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போகணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா SKV மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மேல்மயில் KV குப்பம் TK வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SKV mailmail@gmail.com சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் போகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கான மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9600605265. மறுபடியும் சொல்கிற பாருங்கள் 9600605265. இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துடுறீங்க. அடுத்தடுத்த ஜாப் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.